இந்த உலகத்தின் பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணம் பிசாசு தான். இத தெரியாம தான் ஜனங்கள் வந்து ரொம்ப சண்டை போடுறாங்க. ஏன்னா வேதம் என்ன சொல்லுதுன்னா, அவனுடைய வேலையே குடும்பத்த வந்து பிரிக்கிறது. போராட்டத்த கொண்டு வருது, கலகத்த கொண்டு வருது. பொய்ய சொல்றது. அந்த பொய்ய வந்து நம்பும்படியா சொல்றது. அத அவன் ஜோடிக்கிற பொய் பாத்தீங்க அன்னைக்கு ஏதேன் தோட்டத்துல ஏவாள எப்படி வஞ்சிச்சா, அதே போல தான். இன்னைக்கு அநேக குடும்பத்துல ஒண்ணுமே இல்லாத, உப்பு சப்பில்லாத ஒரு பிரச்சனைய வந்து ஒரு பெரிசா எடுத்து 2 குடும்பத்துல 2 தகராறு பண்ணி 2 பேரும் அடிச்சு, ஒருத்தருக்கு ஒருத்தர் குடும்பத்த பிரிச்சுற மாரி கொண்டு வந்துருவான். அதனால தான் நான் எப்பவுமே சொல்லுவேன், எல்லா பிரச்சனையிலயுமே நீங்க வந்து ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்துறணும். அத ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து விட்டு குடுத்துட்டு போயிட்டா பிரச்சனையே இல்ல. அது அப்புறம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையா தூக்கிக்கிட்டு சுமக்கக் கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கல, ஒரு மாதிரி சண்டை வர்ற சூழ்நிலை இருந்துச்சுன்னா, அப்படியே 2 பேருமே அமைதியா கடந்து போயிரணும். அதுதான் நீங்க செய்யும்போது, அங்க வந்து சண்டைக்கு இடம் இல்லாம போயிடும். பிசாசுக்கு இடம் குடுக்காதீங்கன்னு தான் வேதம் சொல்லுது. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கன்னு வேதம் சொல்லுது. அவனுக்கு கொஞ்சம் இடம் கிடைச்சா உள்ள வந்துருவான். அதனால நம்ம முதல்ல எதுக்கணும்.